தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து தேவ சித்தமே என் நோக்கம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை தாங்குகிற தேவன், எங்களை ஆதரிக்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்களுடைய குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான சகல காரியங்களின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். தாப்பனே, போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா விதமான கொள்ளை நோய்கள், ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, உம்முடைய மாபெரும் பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எல்லாருக்கும் பிரியமான ஒரு சங்கீதம், ரைட்? மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மனப்பாடமாகவே தெரியும். இருந்தாலும் அந்த வசனத்தை ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சங்கீதம் 23 போங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையினா எனக்கு ஒரு குறையும் உண்டாகாது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே தாழ்ச்சின்னு சொல்லும்போது ஏதோ நாமளே தாழ்த்திக்கிற அந்த தாழ்ச்சி கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், அதனால் எனக்கு ஒரு குறையும் உண்டாகாது. ஐ வில் நாட் லேக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன்னா நம்முடைய மெய்ப்பர் ஒரு இயற்கையான மனித மெய்ப்பன் கிடையாது. மனித மெய்ப்பர்கள் பார்த்திங்கன்னா, எங்கே புல் இருக்குதோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இருக்கிற இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த புல் இதெல்லாம், ரைட், தண்ணீர் கொடுக்குறாங்க. ஒரு வேளை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட், ஏதோ சம்மர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட், பஞ்சம் உண்டாகிருக்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா காஞ்சி போச்சு, இப்போ புல்லும் இல்லை தண்ணியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ரைட். இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்த எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய மெய்ப்பர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன். கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்படச் செய்கிறவர். வானத்தை திறந்து மன்னாவை பொழிகிறவர். சட்டியில் இருக்கிற எண்ணெயும் மாவையும் பெருகச் செய்கிறவர். செத்து போய் சமைச்ச மீனை பெருகச் செய்து தன்னுடைய மக்களை போஷித்தவர். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? பாருங்கள், இப்படிப்பட்ட மெய்ப்பன் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறையும் உண்டாகாது. மீனின் வாயில் காசை வச்சு அதன் மூலமாக வரிப்பணம் செலுத்தின தேவன் தனக்கும் தன் சீஷனுக்கும். யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன், இல்லாததை உருவாக்குகிற தேவன் நமக்கு இருக்கும்போது நமக்கு நிச்சயமாகவே ஒரு குறையும் உண்டாகாது. அதான் நம்ம மெய்ப்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
நம்மளுடைய மெய்ப்பரோட கெப்பாசிட்டி வந்து அன்லிமிட்டெட். அவரால் முடியாததுன்னு எதுவும் கிடையாது, ஆகாததுன்னு எதுவும் கிடையாது. அவர் நினச்சார்னா புல்லை வளர செய்வார், புல்லை உருவாக்குவார். இருக்கிற புல்லை மட்டும் தூக்கி கொடுக்குறவர் கிடையாது, புல் இல்லைன்னா புல்லை உருவாக்குவார். மழை இல்லைன்னா அவர் தான் மேகத்தை உருவாக்குகிறவர், அவர் தான் மழையை வருஷிக்கிறவர். அவரால் மழையும் கொடுக்க முடியும், மேகத்தையும் உருவாக்க முடியும். எலும்புல இருந்து கூட தண்ணியை வெளியில் கொண்டு வருவார். சிம்சனுக்கு ஒரு நேரத்தில் தாகம் வந்துருச்சு பாருங்கள், 1000 பேர் கூட யுத்தம் பண்ணி களைச்சி போயிருக்கிறார் மனுஷன். சுற்றி முற்றி பார்த்தா தண்ணி இல்லை, ரொம்ப தாகமாக இருக்கிறார். அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஒரு எலும்புலேருந்து தண்ணீரை புறப்பட செய்கிறார். சிம்சன் அந்த தண்ணியை குடித்தா தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தண்ணி இல்லை, ஆனால் தண்ணியை உருவாக்குனார் கர்த்தர். தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா தண்ணியை வர செஞ்சார். காத்தடியில், மழை அடியில், ஆனாலும் தண்ணி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எரேமியாவில் எனக்கு பிடித்த ஒரு அருமையான ஒரு வேத பகுதி இருக்கிறது, அதை கொஞ்சம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே வந்து இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்துருக்குது, அதை குறித்து எரேமியா ஜெபித்து கொண்டு இருக்கிறார். முதல் வசனத்திலிருந்து கவனிங்க. மலை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது, அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். ஏன்? தண்ணி இல்லை. தேடி பார்க்குறாங்க, ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போய் பார்க்குறாங்க, எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எங்கேயாவது தண்ணி இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயும் இல்லை. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். வெளியும் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். ஏன்? புல் இருந்துச்சுன்னா ஆமாம் கூட்டிகிட்டு போகும், போய் பிள்ளைக்கு சாப்பாடை கொடுக்கும். ஆனால் இப்போ புல் இல்லை, அது என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. இப்படி அந்த வறட்சியை குறித்து, அந்த பஞ்சத்தை குறித்து எரேமியா பேசிகிட்டு இருக்கிறார். கர்த்தர் வந்து எரேமியா மூலமாக பேசிகிட்டு வரும்போது எரேமியா கடைசியாக ஒரு சில காரியங்கள் சொல்கிறார். கவனிங்க. 21 உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதையும், எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மலை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? முடியுமா? ஒரு விக்கிரகத்தினால மலையை உண்டாக்க பண்ண முடியுமா? முடியாது. வானம் தானாக மலையை கொண்டு வருமா? இந்த எவல்யூஷன் சயின்டிஃபிக் மெட்டீரியலிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் இயற்கையாக எல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வானம் தானாக மலையை கொண்டு வருமா? வராது. எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர், ஆகையால் உமக்காக காத்திருப்போம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தாராம்? இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினவர். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும்போது பஞ்ச காலத்துலேயும் தோன்ற இடத்துலலாம் தண்ணீரை கொண்டு வர செய்வார். கற்பாறையிலேருந்து தண்ணியை ஆறு மாதிரி ஓடச் செய்வார். புல்லை வளரச் செய்வார். வனாந்திரத்தை ஏதேன் தோட்டம் போல மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது தைரியமாக சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். தேவ சித்தமே என் நோக்கம் என்ற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் சிருஷ்டித்த போது நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சிருஷ்டித்தார். என்ன நற்கிரியைகள்? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை குறித்து யோசித்து திட்டம் போட்ட அந்த நற்கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய செய்கையாக இருக்கிறோம், அதாவது கை வேலைப்பாடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு மெஷினை வச்சு ஒரு அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷன் மாதிரி நம்மளை உருவாக்கலை. இல்லைன்னா ஒரு சில வானதூதர்களை ஆர்டிஸ்ட் மாதிரி கர்த்தர் வானத்தில் வச்சு ஹெவன்லி அசம்பிளி லைன் அங்கே ஒரு பொம்மையை செய்கிற மாதிரி மனுஷன் அப்படியே எல்லாரையும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி லேசாக இங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் அங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு பொம்மை செய்கிற மாதிரி நம்மளை செஞ்சு அனுப்பலைங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்தில் அவருக்கு பர்சனலாக கவனம் கொடுத்து அவர் நம்மை உருவாக்கினார். அவருடைய கை வேலைப்பாடாக இருக்கிறோம். ஒரு ஓவியன் எப்படி ஒரு ஓவியத்தை வரைகிறானோ கவனம் கொடுத்து அழகா ஜாக்கிரதையோட நல்லா வரணுமே, எதுவும் கெட்டு போயிடக்கூடாது, எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு ஒரு பயபக்தியோடு வேலை பார்க்குறாங்களே, அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஏன் செஞ்சார்? ஒரு நோக்கத்தோட, ஒரு காரணத்துக்காக. அவர் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை விரும்பி நாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நமக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அவருடைய ராஜ்யத்தின் திட்டங்களில் நமக்கு ஒரு பங்கு கொடுத்து நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இப்போ நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் என்னை ஏன் இந்த பூமிக்கு அனுப்புனார், எனக்காக அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் செய்ய வேண்டிய அந்த நற்கிரியைகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை செய்வதற்கு, அந்த காரியங்களை செய்வதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, சில சமயம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏதோ ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி நினச்சிட்றோம். முன்னாடி ஏதோ தப்பாக இருந்தேன், ஒரு சில பேட் ஹேபிட் இருந்துச்சு, ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு, ஒரு சில அதனால் என் வாழ்க்கையில் ஒரு தீமையான ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் மனம் மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சிட்ருக்கிறேன், வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி மட்டும் நினைக்கிறோம். பாருங்கள், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்கும்போது அதெல்லாம் நடக்கணும். பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்ய நாம் பழக வேண்டும். தீமையை விட்டு விலகி சரியான காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவனுக்கு ஏற்ற மாதிரி பிரியமான விதத்தில் வாழ வேண்டும். அதெல்லாம் கரெக்டு, அது முக்கியம், அதை செய்யணும். ஆனால் அத்தோடு நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே போய் தேவனை என்னென்னத்துக்கு படைச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்றத நான் தேடணும். அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகணும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தரை தேடணும். அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதையே நோக்கமாக வைத்து கொண்டு வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார். இதைத்தான் போன மெசேஜில் பார்த்தோம். போன 2 மெசேஜில் இந்த காரியத்தை தான் தியானித்தோம். அதனால தான் முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய உதாரணத்தை பார்த்தோம். நான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அதுதானே, கிறிஸ்துவை பின்பற்றுவதான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, இதே நிருபம் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுக்கு? ஏன்? வாட்ஸ் த பர்பஸ்?
தமக்கு முன்பாக நாம் அன்பிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம எப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டார்? நம்ம வளர்கிறத பார்த்துட்டு, நம்ம ஸ்கூலில் எடுத்த மார்க்கு, காலேஜில் எடுத்த மார்க்கு, நம்ம பார்க்குற வேலை, நம்ம சம்பளம், நம்முடைய திறமை, நம்முடைய வல்லமை, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பையில தெரிந்து கொண்டா நமக்கு நல்லது. எனக்கு கர்த்தர் என்ன மல்டிநேஷ்னல் கம்பெனியை நடத்துகிறாரு, அவர் என்ன அரசியல் பார்ட்டி நடத்துகிறாரா, இவன் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருப்பான், இவனுக்கு ஒரு சில திறமைகள் இருக்குது, இவனை எடுத்துக்குவோம், ஆஹா இந்த வேலைக்கு இவன் சூட்டபுளாக இருப்பான், இவனை எடுத்துக்குவோம் அப்படின்னு. இவங்கெல்லாம் இங்கே பூமியில் பாருங்கள், திறமை வெளிப்படுறத பார்த்துட்டு அதன் அடிப்படையில் அந்த ஒரு தகுதியான வேலைக்கு சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் நம்மளை விரும்பினார், நம் மீது அன்பு கூர்ந்தார், நம் மீது பிரியமாக இருந்தார், நாம் வேணும்னு நினச்சார். நம்மை குறித்து அவர் யோசித்து நமக்காக ஒரு அருமையான திட்டத்தை அவரே தீட்டி அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான சகல கிருபைகளையும் தாளந்துகளையும் நமக்குள்ளே வச்சு அதை நிறைவேற்றி முடிப்பதற்கான சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சகல தாளந்துகள், கிருபைகள் இதெல்லாம் நமக்குள்ளே வச்சு அவர் பூமிக்கு அனுப்பினார். அளவையா நம்ம எப்படி அப்படின்னு பார்த்து அந்த நமக்கு இருக்கிற அந்த திறமைக்கு ஏற்ற வேலையை கொடுக்குறவரில் அவர் வேலையை முடிவு பண்ணார். நம்ம என்ன செய்யணும்னு அவர் நிர்ணயம் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சகலவற்றையும் நமக்குள்ள அவரே வச்சார். அவர் வச்சு நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 5ஆம் வசனத்தை கவனிங்க. பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுபிகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். ஆல்ரெடி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு அர்த்தம். முதலையே அவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ளப்படணும், நம்ம கிறிஸ்து மூலமாக மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு அவர் முன்குறித்தார் பூமிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே. ரைட், இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை இயேசுக்குள்ளாக தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி நம்மை உருவாக்கி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர்னால் பாருங்கள், பாவத்தில் மரித்தவங்கள தான் வேதம் மரித்தோர் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்தவன் பாவத்தில் மரித்தவன் இல்லை, அந்த நிலைமையிலேருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவன். 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 6ஆம் வசனங்களை படித்தீங்கன்னா இந்த சத்தியம் அங்கே தெளிவாக போதிக்கப்படுகிறது. பாவத்தில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் உயிரோடு இருக்கிறவங்க தூங்குவாங்க. இப்போ நம்மலாம் சாகலை, நம்ம மரிக்கலை, ஆனால் ராத்திரி ஆனால் தூங்குகிறோம் இல்லையா? ரைட், அந்த மாதிரி உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், இங்கே தூங்குறதுனா பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து இல்லை தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆவிக்குரிய ரீதியில் தூங்கக்கூடியவங்களாம் மாறுறாங்க. கிறிஸ்தவர்கள் தூங்குறவர்களாக மாறுறாங்க. ரைட், விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் கர்த்தர் அடிக்கடி என்ன சொல்கிறார், விழித்திருங்கள் விழித்திருங்கள்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆவிக்குரிய ரீதியில். அதனால தான் விழித்திருங்கள் விழித்திருங்கள்னு சொல்கிறார். அதனால் கர்த்தர் இங்கே கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறத பாருங்களேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து
ஞானமற்றவர்கள் ஒரு ரீதியாக நடக்கிறாங்க, ஞானம் உள்ளவர்கள் ஒரு ரீதியாக நடக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படின்ற காரியங்களெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஞானமற்றவர்களுக்கும் ஞானம் உள்ளவர்களுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஞானம் உள்ளவர்கள் கவனமாய் நடக்கிறாங்களாம். ரைட்? ஏன்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும், புரிஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவ சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும். அதுதான் ஒரு ஞானமுள்ள மனுஷன் செய்கிற காரியம். நம்ம ஞானமான விதத்தில் வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றணும். அதுதான் ஞானமான விதத்தில் வாழ்வது. அப்படி செய்வதன் மூலமாக தான் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் அந்த தேவ சித்தத்தை செய்யாமல் என்னத்தையாவது செஞ்சுட்டு இருந்தீங்க, காலத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறீங்க. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த எண்ணங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலனுடைய உதாரணத்தை கொஞ்சம் கவனிப்போம். இன்னும் ஒரு சில காரியங்களையும் பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக பவுல் அப்போஸ்தலனுடைய உதாரணத்தை பார்க்க போகிறோம். போன மெசேஜில் கிறிஸ்துவை குறித்த உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பார்த்திங்கன்னா அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவராக வாழ்ந்தார். இவரை வச்சு சபையில் பெரிய பிரச்சனைகள் உண்டாச்சு. 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இப்படி ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 9ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை விட்டு சிறிய தேசம் தமஸ்கு பட்டணத்துக்கெல்லாம் போகிறாரு. எதுக்கு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அங்கே இருந்தால் அவங்கள பிடிச்சி சிறைப்பிடிச்சு எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கிறார். இவர் அநேக கிறிஸ்தவர்களின் மரணத்துக்கு காரணமாக இருக்கிறார். ஏன்னா இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அப்புறம் இவங்களுக்கு தண்டனை நிர்ணயிக்கும் போது அவங்களுக்கு விரோதமாக இவர் ஓட்டு போடுறாரு. இவங்க மரணத்துக்கு பாத்திரர்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு அவங்களாம் மரண தண்டனையை பெறுகிறார்கள் அநேகம் பேர். அப்போது அவங்களுடைய மரணத்துக்கு இவர் ஒரு காரணமாக இருக்கிறார். சபையை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவை சந்திக்கிறார். 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தான் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமாம் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படுது. ஆனால் ஏசப்பா ஆக்சுவலாக இந்த என்கவுண்டரில் இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியங்களை பேசியிருக்கிறார். அதை பைபிளில் பவுல் அப்போஸ்தலன் மற்ற இடங்கள்லாம் சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்படலை. அது நமக்கு அந்த காரியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் இவருடைய அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு இவர் என்ன செஞ்சார்ன்றது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக தன் சார்பாக
ரைட், அவனே பவுலப்போஸ்தலனே வழக்காடுகிறார் இல்லையா. அப்போது அவரை பேசும்போது இந்த காரியங்களை சொல்லுகிறார். அதை வாசிப்போம். 9ஆம் வசனம். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக நேரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில் என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆனால் அதோட நிற்கலை. ஏசப்பா இன்னும் கொஞ்சம் சொல்கிறார் பவுலப்போஸ்தலன்ட்ட. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். அல்லேலூயா. உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும், அதாவது இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி, நான் அனுப்புகிறவர் சும்மா நீனா பார்த்துக்கப்பா, இதான் என் திட்டம், உன்னால் முடிஞ்சதை செய்யி, உன் எஃபர்ட்டுக்கு அடிப்படையில் நான் மார்க் கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார். அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட், இந்த திட்டத்தோட முக்கியம், அதை எப்படி நிறைவேற்றணும் அதெல்லாம் பார்த்துட்டு, கர்த்தர் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறாருன்றதையும் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. சரி, கவனிங்க. 18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இந்த இன்சிடெண்ட் ஏசப்பா கூட பவுலப்போஸ்தலனுக்கு நடந்த இந்த என்கவுண்டர் அவர் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நடந்த ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் ஒன்றும் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் சரி பவுலை பயன்படுத்துவோம், நமக்கு விரோதமாக நிற்கிறான், இவனை மாற்றிட்டா இது பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு சரி பவுலப்போஸ்தலனை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு செஞ்ச காரியம் கிடையாது இது. ரைட், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பவுலப்போஸ்தலன் இந்த விதமாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அது நிமித்தம் தாயின் கர்ப்பத்திலே அவரை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. திட்டம் போட்டு தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. ஆனால் பூமிக்கு அனுப்பினப்பையும் கூட பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனே சொல்கிறாரு. அதை கொஞ்சம் வாசிப்போம். கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர்கள் நிருபம், அல்லேலூயா, முதல் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கலாத்தியர் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் கவனிங்க, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். இப்போ கவனிங்க, கர்த்தர் ஒரு திட்டத்தோடு பூமிக்கு அனுப்புகிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி தாயின் கர்ப்பத்திலேயே பிரித்தெடுக்கிறார், செப்பரேட் பண்ணுறார். இந்த பிள்ளை இந்த வேலைக்கு அப்படின்னு. அல்லேலூயா. இவர் இன்னும் ஒன்றும் நல்லது கெட்டது செய்யலை, எதுவும் பெருசாக படித்து இன்னும் எதுவும் கற்றுக்கலாம் இல்லை. ஆனால் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு அனுப்புகிறாரு.
கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த வேலைக்காக அவரை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிருபையினால் அழைத்த தேவன். இது அவர் ஏதோ பட்டம் படித்து நல்ல மார்க் வாங்கி சம்பாதிச்ச அழைப்பு கிடையாது. தேவன் அவரை இந்த நோக்கத்தோடு உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. தேவனே இவரை இந்த வேலைக்குன்னு பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இது கிருபையினால் அழைத்த தேவன் என்று வேதத்தில் இங்கே நமக்கு போதிக்கிறது. இது கிருபையினால் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. பவுல் அப்போஸ்தலன் இதுக்கு இந்த காரியம் அவருக்கு வெளிப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்குறாரு. இவருக்கு ஹீலிங் கிடைக்குது, அந்த கண் பார்வை தெரியுது, கர்த்தர் ஆள் அனுப்பி குணமாக்குறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் உடனே ஹல்லேலூயா டு ஜீசஸ் உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இறங்கிடுறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ண ஆரம்பிக்கிறார். கவனிங்க, 20ஆம் வசனம். தாமதமின்றி, சொல்லுங்கள், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பவுல் அப்போஸ்தலன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்தேன் தேவனுடைய வார்த்தையிலேயே வளர்க்கப்பட்டவன். பவுல் அப்போஸ்தலனுக்கு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்ற அந்த வெளிச்சம் இல்லை. ஆனால் தேவனுக்கு நம்ம என்னமோ ஊழியம் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது உள்ள. அந்த ஒரு வழிநடத்துதல் இருக்குது ஆவிக்குள்ளே. அப்போ பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் அவர் சின்ன வயசுலேருந்து தேவ வார்த்தையில் பிரியமாக இருந்து அவர் ஒரு பரிசேய குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் அந்த பரிசேய மார்க்கத்தின்படி வளர்க்கப்பட்டு தேவ வார்த்தையை நல்லா கற்றுத்தேர்ந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கமாலியல் ராபாய்களிலே பெரிய ராபாய் அவருடைய ஸ்கூலில் சேர்ந்து அவர்கிட்ட படித்து அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்து நல்லா கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். இதுக்குன்னே தன்னை ஒப்பு கொடுத்துருந்தார். ஆனால் என்னென்னா நடுவில் கொஞ்சம் சைட் ட்ராக் ஆயிடுச்சு. இயேசுவை குறித்து கேள்விப்படும்போது அந்த காரியம் ஒரு தவறான போதனைன்னு தப்பாக நினச்சிடுறாரு. அதனால் அதை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். ஆனால் ஏசப்பா அவரை சந்தித்து சத்தியத்தை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் உடனே தன்னை ஒப்பு கொடுக்குறாரு அந்த வேலையை செய்கிறதுக்கு. தாமதமின்றி, சொல்லுங்கள், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அநேக வசனங்கள் பிடிக்கும், ஃபேவரட் வெர்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வெர்சஸ் அப்படின்னா இந்த வசனம். அப்போஸ்தலர் 26 போனீங்கன்னா 19ஆம் வசனத்தை கவனிங்க. ராஜாட்ட அவர் சொல்கிறாரு பாருங்களேன், ஏசப்பா தரிசனத்தில் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருடைய ரெஸ்பான்ஸை குறித்து இவரே சொல்கிறார். அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார், இயேசுடைய அந்த தரிசனத்திற்கு இவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார்னு இவரே சொல்கிறார். 19ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அந்த ஹெவன்லி விஷன், கர்த்தருடைய அந்த பரம தரிசனத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறார். பாருங்கள், தரிசனம் பெற்றவங்கள்லாம் கீழ்ப்படிவாங்கன்னு அவசியம் கிடையாது. ஒரு சில தரிசனம்லாம் பார்க்குறாங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஒரு சிலர் தான். ஒரு சிலர் கீழ்ப்படுகிறாங்க, ஒரு சிலர் கீழ்ப்படியாமையே போகிறாங்க. இப்போ பாருங்கள், ஏசப்பா ஒரு 500 பேரை அந்த மேல் வீட்டில் பெந்தகோஸ்தே டைமில் இருக்க சொல்லியிருந்தார். 500 பேரை அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது 500 பேர்கிட்ட இருந்தாங்கன்னு வேதம் போதிக்குது. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாரு, எருசலேமில் காத்துருங்க, ஆவியானவருடைய பலத்தை பெற்றதுக்கப்புறம் நான் ஊழியம்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு இல்லையா.
ஆனால் அங்கே மேல் வீட்டறையில் இருந்தது எத்தனை பேர்? 120 பேர், அவ்வளோதான். 380 பேர் வரல. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், ஏசப்பாவுடைய தரிசனம் அவருக்கு உண்டாகி, கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தின உடனே அந்த வேலையை செய்கிறதுக்கு முழு கவனம் கொடுக்குறார். தன் வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்துட்றார். ஃபுல்லாக ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க. வேற எதை பற்றியும் அவர் யோசிக்கலை. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறதுனால இவருக்கு அநேக சிக்கல்கள் உண்டாகுது. என்ன பாருங்கள், அது வரைக்கும் சொசைட்டியில் பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. ரைட், இஸ்ரவேல் சமுதாயத்தில் அந்த தலைவர்களோட ஒரு செல்ல பிள்ளைமாக இருக்கிறார். கோல்டன் பாய், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. இன்னும் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அறிவுள்ள மனுஷன், படித்த மனுஷன். இவர் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. எதிர்காலத்தில் முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவருக்கு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அதெல்லாம் போயிடும் இல்லையா? ஆனால் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பின்னாடி சொல்கிற பாருங்க, அதெல்லாம் குப்பைன்னு நினச்சேன்றார். எனக்கு லாபமான காரியங்கள் எல்லாம் குப்பை என்று நினைத்தேன். ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு இருக்கிற நோக்கம் என்னென்னா, நான் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும். பின்னாடி சொல்கிறார் பாருங்க, வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. இங்கே எபேசில் இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த சபை தலைவர்களெலாம் கூப்பிட்டு அநேக காரியங்களை போதிக்கிறார். ஏன்னா இதுதான் அவர் கடைசி தடவையாக பார்க்குறாரு. இதுக்கப்புறம் திரும்பி இந்த இடத்துக்கு வரப்போகிறதில்லன்னு ஆவியில் அவருக்கு தெரியுது. அதனால் அநேக உபதேசங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. 22 வாசிப்போம். இப்பொழுதும் நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடுகிற காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுன்றார். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஏசப்பா இதுதான் சொல்கிறார் இல்லையா? எனக்கு ஒருத்தன் சீசனாக இருக்கணும்னா தன் பிராணனை கூட வெறுக்கக்கூடியவனாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்? எல்லாத்த காட்டிலும் ஏசப்பா பெருசாக இருக்கணும் நம்மளுக்கு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாவற்றை காட்டிலும், எந்த காரியத்தை காட்டிலும் எனக்கு ஏசப்பா பெருசாக இருக்கணும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இவர் வாழ்க்கையின் நோக்கமே அதான் மாறிடுச்சு. ஏசப்பா சொல்கிறார், என் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போய் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அனுப்புகிறார் இல்லையா? அந்த ஊழியம்தான் இப்போ இவர் வாழ்க்கையின் நோக்கமாக மாறிச்சு. அங்கே பெற்ற அந்த பரம தரிசனம் இவருடைய நோக்கமாக மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ முழு நோக்கமும் ஏசப்பா எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றணும். அதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன். வேறு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஜீவனை குறித்து கூட கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாம் இந்த விதமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலனைப் போல அந்த பரம தரிசனத்தை வாழ்வின் நோக்கமாக வைத்து வாழ வேண்டும். தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக வைத்து வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இதை பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவத்திலிருந்து தான் கற்றுக்கிறார். அவரே சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து இப்படித்தான் வாழ்ந்தார். அவரை பின்பற்றின பவுல் அப்போஸ்தலன் இப்படித்தான் வாழ்ந்தார். நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும். தேவ சித்தமே நம்முடைய நோக்கமாக மாற வேண்டும். பரம தரிசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.